அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் ஹலீமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வினர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சரி, நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கேன். நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா ஈக்குது. அதை பார்க்குறதால நிறைய பேர் பிரயோசனம் அடைகிறாங்க. சரி, ஹலீமா எப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம். வெல்கம் பேக் டு தி ஷோ. தி வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் ஹலீமா இணைந்திருக்கின்றார். சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சீராக இருக்கும். என் பேர் ஹலீமா. சரி, போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதே போல் கம்ப்யூட்டர் இடத்தில் உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் மூலமாக ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இது அந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான்? ஏ வேகமாக, பி அவசரமாக, சி திருத்தமாக, டி சப்தமின்றி. திருத்தமாக. சி திருத்தமாக. லாக் செய்யலாமா? கம்ப்ளீட் தி ஆன்சர். சி திருத்தமாக. குர்ஆனை திருத்தமாக தான் ஓத வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி லாக் செஞ்சுருக்கீங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? சரிதான். பரத்தில் குர்ஆனை தரத்தில குர்ஆனை தஜ்வீத் முறைப்படியும் திருத்தமாக ஓதணும்னு சொல்லி சொல்கிறான்னு லாக் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். அல்லா திருமறையில் சொல்கின்ற இதில் வரத்தில் குர்ஆனை தரத்தீலா, குர்ஆனை நீங்கள் திருத்தமாக ஓதுங்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்கின்றான். அப்போ அந்த ஒவ்வொரு மொழிகளுக்கு என்ன குர்ஆனை லேசான அரபு மொழியில் நான் அருள் இருக்கின்றேன் என்று சொல்கிறான். அந்த அரபு மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்கு எந்த உச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த உச்சரிப்புகளை தெரிந்து நாங்கள் ஓத வேண்டும். அதற்கு தஜ்வீதுன்னு சொல்லுவாங்க. தஜ்வீதுன்னு சொன்னால் சிறப்பாக ஓதுறன்ற அர்த்தம். இருக்கிறதுலே நல்ல ஒரு சிறப்பாக அந்த மொழிக்கு அந்த எழுத்துக்கான சரியான உச்சரிப்பை கொடுத்து இப்படி செய்கிறதுக்கு அந்த சிறப்புக்கானத்தான் தஜ்வீதுன்னு சொல்லுவாங்க. அரபு மொழியில் எப்படி உச்சரிப்பு வர்றதுன்றதை பார்த்து ஓதுவதற்கு நாங்கள் இயலுமான அளவுக்கு ட்ரை பண்ண வேணும். சரி, முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 1000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். அல்லாஹ்விடத்தில் சிறந்த மொழி எது? ஏ பாரசீக மொழி, பி அரபு மொழி, சி எபிரேயம் மொழி, டி மேற்கூறப்பட்ட 3ம் தவறானது. அல்லாஹ்விடத்தில் சிறந்த மொழி எது? உங்களுக்கு தேவைப்பட்டால் லைஃப் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 2 லைஃப் லைன் ஆப்ஷன் கையில் உங்களுக்கு இருக்குது. 50-50 மட்டும் போல. லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களா? என்ன யூஸ் பண்ணுறீங்க? 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்களா? கம்ப்யூட்டர் ஹலீமா 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். டி மேற்கூறப்பட்ட 3ம் தவறானது. லாக் செய்யலாமா? கம்ப்ளீட் தி ஆன்சர். டி மேற்கூறப்பட்ட 3ம் தவறானது. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். அல்லாஹ் இடத்துல சிறந்த மொழி எதுவுமே இல்லை, எல்லாமே அல்லாஹ் இடத்துல சிறந்த மொழி தான். அல்லாஹ் திருமறையில் சொல்கிற நேரத்தில் மொழிகளையும் கலர்களையும் வர்ணங்களையும் நான் ஏன் உண்டாக்கிறேன்னு சொன்னால் உங்களை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காக, உங்களை பிரித்து நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க இப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு லேசுக்கு தான் நான் உருவாக்கிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்கின்றான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கடைசி ஹஜ்ஜத்துல் வதால அந்த அரஃபா பேருரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்துகின்ற நேரத்தில் நபிகளார் சொல்கின்றார்கள், அரபு மொழிக்குன்னு சொல்லி எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை என்றாங்க. என்றால் அரபு மொழி பேசுகிறவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தாங்க அரபியர்கள். மற்ற மொழி பேசுகிறவங்க எல்லாம் ஒரு மிருகத்துடைய மொழி, அதாவது மொழியே இல்லை, கத்த தான் செய்கிறாங்க இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பிரித்து வைத்திருந்தாங்க. அரபு பேசக்கூடியவர்கள் மட்டும் தான் பேசுகிறாங்க, மற்றவங்க எல்லாம் சத்தம் தான் போடுறாங்கன்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றான்னு சொன்னால் கடைசி அந்த அரஃபா பேருரையில் சொல்கிறாங்க, அரபு தெரிந்தவர்கள் அரபு தெரியாதவர்கள் 2 பேரும் ஒன்று தான், மொழிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை, எல்லாம் அல்ல இடத்துல சிறந்தது தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல திருமறையில் அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில் தூதர்களை அல்லாஹ் அந்த சமுதாயம் எந்த மொழி பேசியதோ அதே மொழியில தான் நான் அனுப்பியிருக்கின்றேன் என்று அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு அப்பதான் லேசா போகும் என்பதற்கு தான் அருள் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அரபு மொழியில குர்ஆன் இருக்கிறதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் அரபு மொழியை சேர்ந்தவர்களால், அது அரபு பிரதேசத்தை சேர்ந்தவர்களால் தான் குர்ஆன் அரபு மொழியில் அருளப்பட்டுச்சு. இதற்கு முன்னாடி வந்த மற்ற நபிமார்களுக்கு அவர்கள் எந்த மொழியில பேசிக் கொண்டிருந்தாங்களோ அந்த மொழியில தான் அவர்களுடைய வேதங்கள் அருளப்பட்டது. அப்ப குர்ஆன் மட்டும் சிறப்பு இல்லை, இருக்கக்கூடிய எல்லா வேதங்களும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். எந்த வேதத்தை அல்லாஹ் அருள் இருக்கின்றானோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். அப்ப அது எல்லாமே சிறப்பு தான். அதனால மொழிக்கு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் இஸ்லாம் கொடுத்து இல்லை. சரி, 2வது கேள்விக்கு சரியாக
சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. மூன்றாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். ஒரு நாளில் ஒருத்தர் 100 முறை இந்த பிரார்த்தனை சொல்வாரோ அவருடைய தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரி என்று சொல்லி ரசூலா சொன்னார்கள். அது எந்த பிரார்த்தனை? ஏ ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வத்ரஹம்னா லனகுன மினல் ஹாசிரின். பி லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. டி ரப்பி ஸித்னி இல்மா. சி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை ஒருத்தர் சொன்னால் அவருடைய பாவங்கள் தவறுகள் வந்து அழிக்கப்படுது, கடல் முறையில் கழிந்தாலும் மன்னிக்கப்படும். அப்போ அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தானா? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 100 முறை வந்து யார் சொல்கிறாரோ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி அவர்களுடைய பாவங்கள் வந்து தவறுகள் வந்து சிறு சிறு தவறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அது கடல் நுரை அளவுக்கு மிகுதியாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அழிச்சு விடுறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அப்போ இதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ட்ரை பண்ணணும். சின்ன ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இறைவனை நாங்கள் துதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை 100 முறை சொன்னால் வந்து அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய தவறுகள், நாங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்போ இதை நம்ம ஒரு வழக்கமாக பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். சுபவுக்கு போகிறோம் சரி, லுவருக்கு போகிறோம் சரி, அசருக்கு போகிறோம் சரி என்று சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை நாங்கள் செய்யறதுக்கு ட்ரை பண்ண வேண்டும். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டீர்கள். இன்னும் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடைக்கும். ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன், கால் ஆஃப் ஆப்ஷன் மட்டும் உங்களோட கையில் இருக்குது. 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு முன்னர் எத்தனை மனைவிகள் மரணித்திருந்தார்கள்? ஏ 1, பி 2, சி 3, டி 4. ரசூலுல்லாஹ் வாழ்கின்ற காலத்திலே எத்தனை மனைவிமார்கள் மரணிச்சிருந்தாங்க? ஏ 1 கன்ஃபார்மா? உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் இதுவே என்ன யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். தேவைப்பட்ட லைஃப் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி. தேவைப்பட்ட கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். பியா கன்ஃபார்மா? பி லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் பி 2. ரசூலுடைய மௌத்துக்கு முன்னாடி 2 மனைவிமார்கள் மரணிச்சிருந்தாங்க சொல்லி லாக் பண்ணியிருக்கிறீங்க. யார் யார் மரணிச்சிருப்பா? ஹதீஜா நாயகம், ஜுவைரியா. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் 2. ஒன்று கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மற்ற வந்து ஜெய்னத் பின் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவங்க 2 பேரும் தான் ரசூலுல்லாஹ் வாழ்கின்ற காலத்திலே மறைச்சிருந்தாங்க. இந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் தான் ரசூலோட வாழ்ந்திருப்பாங்க. 8 மாதத்திலே அவங்க மரணிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முடிக்கிறாங்க. அவர் வந்து ஓது போர்க்களத்தில் அவங்க 2 நாள் தான் வாழ்வாங்க. அதற்கு பிறகு ஓது செட் ஆகும். ஓதில் வச்சு கொல்லப்படுவாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடிப்பாங்க. சரி, 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். அல்லாஹ்வின் தூதரை, இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னதை போல உங்களிடம் நாங்கள் சொல்ல மாட்டோம், மாறாக செல்லுங்கள், நாங்களும் உங்களுடன் இருப்போம் என்று பத்ர் போரின் போது எந்த நபித்தோழர் சொன்னார்? ஏ சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், டி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏ சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கன்ஃபார்மா? லாக் செய்யலாமா? உங்களுக்கு கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் கையில் இருக்குது, வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் தேவைப்பட்டா. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது தானே. அப்போ இவங்க தான் எழுப்பி செல்கிறாங்க. யாரு? சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா? கன்ஃபார்மா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்து கொள்வேன், உங்களோடய நான் இருக்கிறேன், அதுக்கு மாற்றமாக எதுவும் செய்ய மாட்டேன்னு நான் வந்து பார்த்திக்கிறேன். அப்படி கன்ஃபார்மா? லாக் செய்யலாமா? கால் ஃப்ரெண்ட் வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஆப்ஷன் ஒன்று கையில் இருக்குது. அவங்க பியா லுக் பண்ணவா? டவுட்டாக இருந்தால் கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கொள்ள முடியும். சின்ன க்ளூ வந்து க்ளூ தான் உங்களுக்கு லைஃப் லைன் ஆப்ஷன். ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி இது. எனக்கு இந்த டவுட் இருந்தால் நான் கால் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணுவேன். ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி செட்டி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்க. யாருக்கு கால் பண்ண போகிறீங்க? சிஸ்டருக்கு கால் பண்ண போகிறீங்க.
கம்ப்யூட்டர் ஹலீமா கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருடைய சிஸ்டருக்கு கால் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷார்ட் நியூஸ் வினர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். அவங்களோட சிஸ்டர் ஹலீமா இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட ஹெல்ப் பண்ண எதிர்பார்க்குறாங்க. ஹெல்ப் பண்ணலாமா? அல்லாவின் தூதரே, இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னதைப் போல் உங்களிடம் நாங்கள் சொல்ல மாட்டோம், மாறாக செல்லுங்கள், நாங்களும் உங்களிடம் இருப்போம் என்று பத்ரு போரின் போது எந்த நபித்தோழர் சொன்னார்கள்? ஓ, மற்ற 2 பேர் ஈக்கல்லையோ, மிக்தாத்லையும் சாத் பின் உபாதா. கேக்குது நினைக்கிறேன். ஷுவரா சொல்லுமா? சரியான்னு நினைக்கிறேன். சரி, சி லொக் செய்யலாமா? கபிலோக் தி ஆன்சர் சி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரலி சொன்ன மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி ஒரு சம்பவம் நான் படிச்சுக்கிறேன். நம்பிட அந்த சபையில் இது பத்ரு போருக்கண்டியில் ஏதோ ஒரு இதுக்காக ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு படிச்சுக்கிறேன். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்வார்கள். பத்ர் போர்க்களத்துக்கு முன்னாடி ரசூலா, உங்களுக்கு தெரியும் பத்ர் போர்க்களம்ன்றது வந்து போருக்காக தயாராகி போன போர் இல்லை, வேறொரு இதுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் போருக்கு தயாராக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்னு சொன்னால் கருத்து கேட்குறாங்க, என்ன செய்கிறது, போருக்கு போமான்னு கேட்குற நேரத்தில் அபூபக்கர் அலி, உமர் அலி, முஹாஜிர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் எல்லாரும் வந்து சரிடுவாங்க. ஆனால் ரசூல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அன்சாரிகளுடைய விருப்பத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அன்சாரிகள்கிட்ட பதில் வர காட்டி ரசூல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பி சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கருத்து எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஏன்னு சொன்னால் நாங்கள் எதையும் செய்வோம், நீங்கள் அல்லாஹ் எதை சொல்லிக்கிட்டானோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் அப்படித்தான் உங்கள்கிட்ட உறுதிமொழி எடுத்தோம். நீங்கள் எங்களுடைய கால்நடைகளை கொண்டு போயிட்டு கடலில் போட சொன்னால் அந்த கடல்லையும் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் கடலில் நீங்கள் வீடு வில்ல சொன்னால் அதை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த கட்டுப்பாடை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்ரவேலர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து சொன்னது போல அல்லாஹ் சொல்லுவாங்க வந்து இந்த ஒரு ஊருக்கு போக சொல்லி, அங்கே அநியாயம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களோட போர் செஞ்சு உள்ளே நுழைங்க சொல்கிற நேரத்தில் இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே நிற்கிறோம், நீங்களும் அல்லாஹ் போயிட்டு போரிடுங்க, நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், இப்படி சொன்னது போல நாங்களும் சொல்லுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? போரிடுறதுக்கு அல்லாஹ் சொன்னான்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போற சொல்கிறீங்களோ அங்கே நாங்கள் உங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்பி இருக்கிறாங்க, இந்த மார்க்கத்துக்காக எவ்வளோ தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் அந்த நேரத்தில் சொல்வார்கள். இது இவர்கள் சொன்ன உடனே தான் ரசூலா மன திருப்தியாகவே பத்ர் போர்க்களத்துக்கு போர் செய்வதற்காக தயாராகுவார்கள். 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. 5000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 6வது கேள்வி 7000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். தலைமூடியை எவ்வாறு வைப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள்? ஏ, முடியின் ஒரு பக்கத்தை குறைத்து ஒரு பக்கத்தை குறைக்காமல் விடுவது. பி, ஒரு பக்கத்தை மலித்து ஒரு பக்கத்தில் முடியை வைப்பது. சி, முழுதாக மலிப்பது. டி, முழுதாக குறைப்பது. ஏ, ஒரு பக்கத்தை குறைச்சி ஒரு பக்கத்தை வைக்கிறது. மலிக்கிறது ஃபுல்லாக மொட்டை அடிக்கிறது. மிரல மலிக்கிறதுனா ஷேவ் பண்ணுறது, ஃபுல்லாக மொட்டை அடிக்கிறது, ஷேவ் பண்ணுறது. ஏ வந்து ஒரு குறைச்சினா முடிக்கும், ஒரு பக்கத்தில் பக்கம் கொஞ்சம் ஷார்ட் ஆகிக்கும், ஒரு பக்கத்தில் முடிக்கும். பி வந்து ஒரு பக்கத்தை ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தை முடி வைப்பாங்க, மொட்டை ஒரு பக்கத்தில் மொட்டை அடிச்சுட்டு ஒரு பக்கத்தை முடிய வைப்பாங்க. சி வந்து ஃபுல்லாகவே மொட்டை அடிக்கிறது. டி வந்து முழுசாக குறைக்கிறது, ஷார்ட் பண்ணிக்கிறது, ஃபுல்லாக ஷார்ட் பண்ணிக்கிறது. ஏ, ஒரு பக்கத்தில் முடிய குறைக்கிறது, ஒரு பக்கத்தில் முடிய வைக்கிறது. கன்ஃபார்மா? லாக் செய்யலாமா? லாக் செய்யலாமா? கன்ஃபார்ம். கம்ப்ளீட் தி ஆன்சர் ஏ, ஒரு பக்கத்தை குறைத்து ஒரு பக்கத்தை வைப்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் மலிச்சு இன்னொரு பக்கம் வைக்க வானான்னு சொல்லிக்குது. இது ஒரு பக்கம் மலிச்சு இந்த முடி வைக்க வானான்னு சொல்லிக்குது. அவங்க என்னது வச்சுக்குது? ஒரு பக்கம் மலிச்சு நீங்கள் லொக் பண்ணிக்கிறீங்க, ஒரு பக்கத்தை குறைச்சின்றது. ஒரு பக்கம். உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். உங்களுடைய ஆன்சர் பிழையானது. ஒரு பக்கத்தை மலிச்சு ஒரு பக்கத்தை வைக்கிறது தான் ரசூலா தடை செய்கிறாங்க. ஒரு சிறுவரை பார்க்குறாங்க ரசூலா, ரெண்டும் சேம் வாங்கி தனிக்குது. ஒரு பக்கம் ஐத்தான் அவங்கள்ட்ட 2 டிப் கேட்டேன், அது முடி ஷார்ட் பண்ணுறது, இது முடி ஷேவ் பண்ணுறது, ரெண்டும் வித்தியாசம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கசவு வைத்திருக்கக்கூடாதுன்னு தான் தடை செய்கிறாங்க. கசவுன்னு சொன்னால் ஒரு பக்கத்தை முடிய வச்சுட்டு ஒரு பக்கத்தை முடிய ஃபுல்லாக மலிக்கிறது, சிதைக்கிறது.
இந்த ஷார்ட் பண்ணுறது வந்து தடை இல்லை. ஏன்னா ஷார்ட் பண்ணுறது தடைன்னு சொல்லி வந்தால் எந்த அளவுக்குன்ற ஒரு டவுட் வரும். எவ்வளவு ஷார்ட் பண்ணா, நல்லா ஷார்ட் பண்ணாவா, முடிய விட கொஞ்சம் ஷார்ட் பண்ணாவா, இப்படி ஒரு டவுட் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சிறுவன் போவான், அவனுடைய ஒரு பக்கத்தை ஷேவ் பண்ணியிருப்பான், ஒரு பக்கம் முடி ஷேவில் இருக்கும், மலிச்சிருப்பான், பக்கம் முடி வச்சிருப்பான். ரசூலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை தடை செய்கிறாங்க. ஃபுல்லாக ஷேவ் பண்ணுறேன்னா ஃபுல்லாக ஷேவ் பண்ணுங்க, இல்லாட்டி முடிய வைங்கன்றாங்க. இது வந்து தடை செய்யப்பட்டது. ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு ஒரு பக்கத்தை வைக்கிறது இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. ஒரு பக்கத்தை ஷார்ட் பண்ணிட்டு வைக்கிறது வந்து மார்க்கம் தடை செய்யலை. ரசூலா மலிக்கிறத தான் தடை செய்கிறாங்களே தவிர சைட்ல எல்லாம் முடி கூடையா வளரும்னு சரி, வேர்க்குதுன்னு சரி, நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வெட்டுவோம். அதில் ஃபுல்லாக சில பேர் வந்து கெப்கட்னு அடிப்பாங்க, ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுவாங்க. அதை இஸ்லாம் தடை செய்யுது. ஒரு சைடு அப்படி ஃபுல்லாக நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு ஒரு சைடு முடிய வச்சா தடை செய்யுது. ஒரு பக்கத்தை ஷார்ட் பண்ணுறீங்க, ஒரு கணக்கான அளவில் ஷார்ட் பண்ணிடுறீங்க, மற்ற சைடில் முடி வைக்கிறீங்கன்னு சொன்னால் இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, தடை செய்யலை. ரசூலா தடை செய்கிறது வந்து ஒரு பக்கத்தை மலிக்கிறது தான். இதான் உங்கள்ட்ட 2-3 டிப் கேட்டேன். ரெண்டு வித்தியாசம். இது அது மலிக்கிறது, இது ஷார்ட் பண்ணுறது. சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்குது? இதுதான் முதல் தரம். நிகழ்ச்சி வைக்கிறதால நிறைய எல்லாருக்கும் பிரயோசனமாக தைக்கும், தெரியாதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். நல்ல திறமையாக விளையாடுனீங்க. 5 கேள்வி மட்டும் சரியாக பதில் சொல்லி 6வது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியே வென்றிருக்கிறீங்க. வெற்றியோ தோல்வியோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். தைரியமாக வந்து கலந்து கொண்டீங்க. உங்களுடைய அறிவால் பல பேரும் நோக்கத்தில் வந்து இந்த இடத்துக்கு வரணும் என்ற ஒரு ஆர்வம், ஆசை. உங்களால் பல பேரும் பிரயோஜனங்கள் அடைந்திருப்பார்கள். உங்களால் பல பேரும் பல விடயங்களை கற்றிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க்கரை வளர்த்துக் கொள்ளுங்கள். The winner season 3.